ஹாய் ஃப்ரெண்ட், சிக்கன் குழம்பு செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை, சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பட்டை இலை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் பிராய்லர் தான் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு வடைசட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வணக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை இந்த வெங்காயம் தக்காளி கூடயே சேர்த்து ஒரு வணக்கி எடுத்துடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா புரட்டி விட்டாலே போதும். தேங்காய் நல்லா வணங்கிரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டையில கிராம்பு போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா பட்டையில கிராம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கறியை சேர்த்துக்கலாம். நல்லா கறியை கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கறி வேகட்டும். நல்லா தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா வேகட்டும். நம்ம வணக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ பொடியை நல்லா கறியோட நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பொடி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலவு ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி கறியில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிட்டோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி.